This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சின்னதாக மாற்றி யோசித்த இளைஞர். இப்போ 45 வயதில் வேலை இல்லை. ஆனாலும் பேங்க் அக்கவுண்டில் 4.5 கோடி. வருமானம் பத்தாமல் புலம்பும் பலரை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கு ஒருவர் சத்தமே இல்லாமல் 4.5 கோடி சேர்த்து இருக்கிறார். அதுவும் அவர் தொழில் எதையும் செய்யவில்லை. 2-3 வேலைகளை செய்யவில்லை. ஒரே வேலை செய்து மிடில் கிளாஸ் இளைஞர் இந்த தொகையை சேர்த்திருக்கிறார். அவர் சின்னதாக மாற்றி யோசித்த ஒரு விஷயமே இந்த அளவுக்கு பணம் சேர்க்க உதவி இருக்கிறது. இந்த காலத்திலும் சரி, இதற்கு முன்பு இருந்த பெற்றோர் காலத்திலும் சரி, காலம் முழுக்க வேலை செய்தாலும் கடைசி காலத்தில் பணத்துக்கு யாரையாவது நம்பி இருக்கும் சூழலே பெரும்பாலானோருக்கு இருக்கும். குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு மட்டுமின்றி மிடில் கிளாஸ் மக்களுக்கும் கூட இந்த பிரச்சனை தான் எதிர்கொள்வார்கள். ஆனால் இங்கு ஒருவர் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை முன்கூட்டியே கண்டறிந்து எல்லாவற்றையும் விட மாற்றி யோசித்திருக்கிறார். அதன் மூலம் அவருக்கு 45 வயதிலேயே பெரிய தொகை வந்துவிட்டது. மற்றவர்கள் 60 வயது வரை படாத பாடுபட்டு வேலை செய்யும் நிலையில் இவர் 45 வயதிலேயே ஜாலியாக ஓய்வு பெற்றுவிட்டார். யார் இவர்? அப்படி என்ன மாற்றி யோசித்தார் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். ரெடிட் யூசர் ஒருவர் தான் இதை தனது பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதாவது அவருடைய மாமா வெறும் 45 வயதில் 4.7 கோடி சேமித்து ஓய்வு பெற்றுவிட்டாராம். அதுவும் அவர் எந்த ஒரு பிஸ்னஸையும் செய்யவில்லை, ட்ரேடிங்கும் செய்யவில்லை. சாதாரணமான வேலையில் போதுமான வருமானத்தை மட்டும் ஈட்டியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய தொகையை சேர்க்க முடியும் என்ற சந்தேகம் நமக்கு வரும். அதற்கான பதிலையும் அவர் ரெடிட் யூசரை கொடுத்துள்ளார். அவரது மாமா 30 வருடங்களாக ஒரே 2 BHK வீட்டில் வசித்து வந்தார். ஒரே ஸ்கூட்டரில் பயணம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு முறை கேரளாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அவர் வேறு கூடுதலாக எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை என்றாலும் அதே நேரம் அவர் ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்பவில்லையாம். சம்பள உயர்வு பெற்றாலும் செலவு முறைகளை அவர் மாற்றவில்லை. அவர் கிரெடிட் யூசர் மேலும் கூறுகையில், நான் 24 வயதில் சம்பளம் குறைவாக இருப்பதாக மாமாவிடம் சொன்னேன். அதற்கு அவர் சொன்ன பதிலை கேட்டு வியந்து போனேன். சம்பளம் குறித்து சொன்னதற்கு அவர், நீ அதிகமாக சம்பாதிக்க தேவையில்லை, சீக்கிரம் சேமிப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்றார். அதுதான் அவருக்கு கை கொடுத்தது என்று அவர் கிரெடிட் யூசர் கூறியிருந்தார். அவரது மாமா 1998 ஆண்டிலேயே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய தொடங்கினார். இந்த சமயத்தில் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அவ்வளவு பிரபலமாக இருக்கவில்லை. பெரும்பாலானோருக்கு மியூச்சுவல் ஃபண்டே என்றே தெரியாது. தெரிந்தாலும் அவர்கள் பயந்து இருந்திருக்கும். ஆனால் சின்னதாக மாற்றி யோசித்த அவர் மாமா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்பி முதலீடு செய்தார். அதுவும் கூடிய பெரிய தொகை எல்லாம் முதலீடு செய்யவில்லையாம். தொடக்கத்தில் அவர் மாதம் வெறும் 500 மட்டுமே சிப் முதலீடு செய்தார். அதே நேரம் சம்பளம் உயர்வதெல்லாம் முதலீடு தொகையும் அதிகரித்தார். 1000, 2000, 5000 என லெவல் சம்பளத்தை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறார். 2010ஆம் மாதம் 20,000 முதலீடு செய்து வந்தார். இவ்வளவு சிக்கல் வந்தாலும் மாதம் மாதம் முதலீடு செய்வதை அவர் நிறுத்தவே இல்லை. அதுவே அவரை இப்பொழுது 47 வயதிலே
ஓய்வு பெற வைத்திருக்கிறது. தொடக்கத்தில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இப்பொழுது தனது மனைவியுடன் ஒவ்வொரு வீக் எண்டிலும் வெளியே செல்கிறார். ஆனால் இப்பொழுது அவரது குழந்தைகளுக்கு அவரது சொத்து மதிப்பு பற்றி எதுவும் தெரியாதாம். அதாவது இப்பொழுது வாழ்க்கையை என்ஜாய் செய்தாலும் இன்னும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தே வருவதாக அவர் கிரெடிட் யூசர் குறிப்பிடுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.